Hi students, welcome to Chem Free tutorial. In this video, we are going to see Class 3 Environmental Studies Unit 2 Chapter 5 Plants and Animals Live Together. தாவரங்களும் விலங்குகளும் ஒன்னோட ஒன்று எப்படி சேர்ந்து வாழுது அப்படின்றத பற்றி இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். இன் சாப்டர் 4 we saw lot of plants. சாப்டர் 4ல் நிறைய பிளான்ஸை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம், அதே மாதிரி படிச்சிருக்கோம். Have you noticed that where there are plants there are animals too? இந்த விலங்குகளும் தாவரங்களும் எங்கே இருக்குது அப்படின்றத கவனிச்சிங்களா? Look carefully and you will find that there are lots of animals living on, around and even underneath the plants that you see. இந்த விலங்குகள்லாம் எங்கே இருக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்மளை சுற்றி நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி பிளான்ஸுக்கு அடியிலையும் மண்ணுக்கு அடியிலையும் என்ன இருக்க நிறைய அனிமல்ஸு வாழ்ந்துட்டுருக்கு. Here are some pictures of animals living together with plants. இங்கே சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அனிமலும் பிளான்ஸும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கிற பிக்சர்ஸை கொடுத்துருக்காங்க. Which of these animals do you recognize from the picture? Which of them have you seen before? Which of these animals live underground? இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா which of these animals do you recognize from the picture? இந்த பிக்சர்லேருந்து உங்களுக்கு சில ஐடென்டிஃபை பண்ண தெரியாதா, அடையாளம் பண்ண தெரியுதான்னு கேட்குறாங்க. Which of them have you seen before? முன்னாடி இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? Which of these animals live under the ground? அதே மாதிரி மண்ணுக்கு அடியில் எந்தெந்த அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. இந்த பிக்சர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலிஃபென்ட்ஸ் ஃபீடிங் ஆன் கிராஸ். எலிஃபென்ட்ஸ் என்ன பண்ணுது, இலையை சாப்பிட்டுட்ருக்கு. ஏ மூத் ரெஸ்டிங் ஆன் ஏ லீஃப். அதே மாதிரி மூத் அப்படின்னா அந்து பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சரை பார்த்தாவே தெரியும், எல்லார் வீட்லேயும் அந்த டியூப் லைட் வெளிச்சத்துக்கு இந்த பூச்சி வரும். அப்போ இது அந்து பூச்சி இல்லை விட்டர் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ மூத் ரெஸ்டிங் ஆன் ஏ லீஃப் என்ன பண்ணிட்டு இருக்காது, ஒரு லீஃப் மேலே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. நம்ம எப்படி ரெஸ்ட் எடுத்துருக்கோம், சோஃபா மேலே உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி அந்த மூத்தும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஏ கேட்டபில்லர் சீவிங் ஏ லீஃப். கேட்டபில்லர் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கம்பளி பூச்சி. இப்போ நம்ம நிறைய முருங்கை மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன பண்ணோம், கம்பளி பூச்சி இருக்கும். அது என்ன பண்ணும், அந்த இலையெல்லாம் சாப்பிடும். ஸோ ஏ கேட்டபில்லர் சீவிங் ஏ லீஃப். ஓகே, ஒரு மரத்தோட இலையை என்ன பண்ணிட்டு இருக்குது, சாப்பிட்டுட்டு இருக்கு. எர்த் வார்ம்ஸ் ஆன் லீவ்ஸ் அண்ட் சாயில். எர்த் வார்ம்ஸ்னால் நமக்கே தெரியும், மண்புழு. மழை பெஞ்சா வரும் இல்லையா, மண்புழு. அந்த மண்புழு என்ன பண்ணுது, இலை மேலேயும் மண்ணு மேலேயும் உட்காந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் எ டெய்லர் பேர்ட் சிங்கிங். பேர்ட்ஸ் நிறைய டைப் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இந்த டெய்லர் பேர்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு, சிங்கிங்னா என்ன, பாட்டு பாடிட்டு இருக்கு. எ உட்பேக்கர் ஆன் எ ட்ரீ ட்ரங்க். உட்பேக்கர் என்ன பண்ணுது, ஹோல் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு ஷார்ப் நோஸ் இருக்கும் இல்லையா, அதால் அது பேர் என்ன, உட்பேக்கர் ஆன் எ ட்ரீ ட்ரங்க் மேலே உட்காந்துட்டு அதை ஹோல் போட்டுட்ருக்கு. ants building their nest using leaves. அதே மாதிரி ants என்ன பண்ணுது, அதுக்கு தேவையான நெஸ்ட்டை எதில் கட்டிகிட்டு இருக்கு, இலையில. ஓகே, நெஸ்ட் யூஸிங் லீவ்ஸை வச்சு அது தனக்கு தேவையான கூடு கட்டிகிட்டு இருக்கு. ants building their nest using leaves. A colorful sting bug on a leaf. bug அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், வண்டு. இங்கே பக் அப்படின்றது என்ன, கலர்ஃபுல் பக் அப்படின்றது என்ன, பொன்வண்டு. அது எது மேலேன்னா ஒரு லீஃப் மேலே உட்காந்துட்ருக்கு. ஏ ஃப்ராக் ரெஸ்டிங் ஆன் ஏ லீஃப். அதே மாதிரி தவளை. ஃப்ராக்னா எதுன்னு சொல்லுவோம், தவளை. அதுவும் என்ன பண்ணுது, ஒரு லீஃப் மேலே உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. ஏ பட்டர்ஃப்ளை பர்ச்டு ஆன் ஏ லீஃப். பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுது, அழகாக உட்காந்துட்ருக்கு. எது மேலே உட்காந்துட்ருக்கு, ஒரு இலை மேலே உட்காந்துட்ருக்கு. ஸ்குவிரல்ஸ் யூஸிங் ட்ரீ ஹாலோஸ் டு ஹைட் அண்ட் ரெஸ்ட். மரத்தில் என்ன இருக்கும், நிறைய பொந்து இருக்கும் இல்லையா, அந்த பொந்தை மறைச்சி என்ன பண்ணுது, அந்த பொந்துக்குள்ளே எங்கே உட்காந்துட்ருக்கு, ஒரு அணில் உட்காந்துட்ருக்கு, ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. ஏ பார்பெட் யூஸிங் ஏ ட்ரீ ஹாலோ ஃபார் நெஸ்டிங். அதே மாதிரி பார்பெட் அப்படின்றது என்னென்னா அதுவும் ஒரு டைப்பான பறவை. எந்த மாதிரி டைப்பான பறவைனா அதோட மூக்கு அழகுன்னு சொல்லுவோம் இல்லையா, பேர்ட்ஸுக்கு அழகுன்னு சொல்லுவோம். நம்ம மனிதர்களுக்கு என்னென்னு சொல்லுவோம், மூக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பேர்ட்ஸுக்கு அழகுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த அழகுக்கு அடியில் என்னென்னா முடி கொத்தாக இருக்கும். அதுக்கு அந்த பறவைக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம், பார்பெட். அதுவும் என்ன பண்ணுது, ஹோல் பண்ணிகிட்ருக்கு 3 years. எதுக்காக, ஃபார் நெஸ்டிங். அதுக்கு தேவையான வீடு கட்டுறதுக்காக. நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ். Which of these animals shown on page 63 have you seen before? Describe where and how you saw them. Use your fingers, hands and arms to show how small or big these animals are. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேஜ் நம்பர் 63ல் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, எந்தெந்த அனிமல்ஸ் என்னென்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துருக்கீங்களா, முன்னாடி நீங்கள் இதை பார்த்துருக்கீங்களா, எப்போ பார்த்துருக்கீங்க, எப்படி பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி யூஸ் யுவர் ஃபிங்கர்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் ஆர்ம். உங்களோட விரல்களையும் கைகளையும் உங்களோட ஆர்ம்ஸ் அப்படின்றது என்னென்னு சொல்லுவோம், ஷோல்டர்லேருந்து ரெஸ்ட் வரைக்கும் இருக்கிற பார்ட்டு தான் என்னென்னு சொல்லுவோம், நம்ம ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும், ஹேண்ட்ஸ்னால் என்ன, ஆர்ம்ஸ்னால் என்ன. ஹேண்ட்ஸுன்றது 5 fingers அண்டு அதோட சென்டரில் இருக்கு இல்லையா பாம், இது சேர்ந்தது தான் ஹேண்ட்ஸ், கைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ம்ஸ்ன்றது எதுனா மணிக்கட்டுலேருந்து ஷோல்டர் வரைக்கும் இருக்கிற பார்ட்டை தான் என்னென்னு சொல்லுவோம் நம்ம ஆர்ம்ஸ். டு ஷோ ஸ்மால்
ஆர் பிக் தீஸ் அனிமல்ஸ் ஆர். அப்போ இந்த அனிமல்ஸை உன்னோட விரல்களின் மூலமாகவும் கைகள் மூலமாகவும் உன்னோட முழங்கை மூலமாகவும் எவ்வளோ பெருசு அப்படின்றத காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விச் ஆஃப் தீஸ் அனிமல்ஸ், எந்தெந்த அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. earthworm, moths, caterpillar, butterfly, squirrels, ants, bugs and frogs are small animals. அப்போ இது எது மூலமாக சொல்லலாம், அழகாக நம்ம ஃபிங்கர்ஸை வச்சு இதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி எது பிக்கெஸ்ட் அனிமல் பார்க்குறோம், எலிஃபென்ட்ஸ் ஆர் பிக் அனிமல்ஸ் அண்ட் த சைஸ் கேன் பி ஷோன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்ம்ஸ். ஓகே, அப்போ ஆர்ம்ஸோட முழங்கை நீளமான சொல்கிறோம், ஆர்ம்ஸ் இது வரைக்கும் இருக்க ஷோல்டர் வரைக்கும் இதை வச்சு நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரெண்டு பக்கமும் வச்சு எலிஃபெண்ட் எவ்வளோ பெருசு அப்படின்றத காமிக்கலாம். நெக்ஸ்ட் woodpeckers, டெய்லர் பேர்ட்ஸ் அண்ட் பார்பர்ட்ஸ் கேன் பி ஷோன் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ். கைகள் மூலமாக இந்த woodpeckerையும் டெய்லர் பேர்ட்ஸையும் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஈஸியாக காமிக்கலாம். பிகாஸ் அது என்னென்னு சொல்லுவோம், பெருசும் இல்லை சின்னதும் இல்லை, மீடியம் சைஸ்டு அனிமல்ஸ். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின், வை டு தீஸ் அனிமல்ஸ் சூஸ் டு லிவ் நியர் பிளான்ஸ். ஏன் இந்த அனிமல்ஸ் எல்லாம் பிளான்ஸ் கிட்ட வாழணும், ஏன் பிளான்ஸை சூஸ் பண்ணுது வாழறதுக்காக அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர், தீஸ் அனிமல்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் பிளான்ஸ் ஃபார் தர் சர்வைவல். அது உயிர் வாழணும்னா என்ன பண்ணோம், பிளான்ஸை டிபெண்ட். ஈவன் மனுஷங்க கூட என்ன பண்ணோம், நம்மளுக்கு ஃபுட்டு எதுலேருந்து கிடைக்குது, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான். அப்போ அது நம்மளும் மனுஷங்களும் என்ன, அந்த பிளான்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அனிமல்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஃபுட்டுக்காக. அப்போ இதே மாதிரி அனிமல்ஸும் பிளான்ஸ் எதுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஃபார் ஃபுட், ஷெல்டர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அனிமல்ஸ். அனிமல்ஸ்க்கு நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக, வேறு எதாவது வைல்டு அனிமல்ஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக எது, இந்த பிளான்ஸை தான் நம்பியிருக்கு. ஸோ ஆன்சர் இஸ், தீஸ் அனிமல்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் பிளான்ஸ் ஃபார் தேர் சர்வைவல். தே கெட் ஃபுட், ஷெல்டர், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அனிமல்ஸ். இந்த ஆன்சர் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு, லைஃப் இன் த சாயில். ஸ்டாண்ட் ஆன் த சாயில் நெக்ஸ்ட் டு எ பிளான். என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நிற்க சொல்லியிருக்காங்க. எங்கே நிற்க சொல்லியிருக்காங்க, ஒரு செடி இருக்குது, ஒரு தாவரம் இருக்குது, ஒரு செடி இருக்குது, அந்த செடிக்கு பக்கத்தில் சாயில் இருக்குது, அந்த சாயிலுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, நம்மளை நிற்க சொல்லியிருக்காங்க. இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் ரிமூவ் யர் ஃபுட்வேர். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம காலில் இருக்கிற செருப்பை கழட்டிட்டு நிற்க சொல்லியிருக்காங்க. வாட் கலர் இஸ் த சாயில் அண்டர் யுவர் ஃபீட். ஓகே, இப்போ என்ன ஆகும், நம்ம மண்ணில் நின்னோம்னா காலில் என்ன ஆகும், ஒட்டிக்கும் இல்லையா மண்ணெல்லாம். அப்போ இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் மண்ணெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நீ ஜஸ்ட் கால் வச்சுன்னா எதோட கலர், எந்தோட கலர் சாயில் வந்து உன்னோட காலில் ஒட்டிக்கும். அப்போ எதுன்னு சொல்லலாம், இதில் எல்லாமே டார்க் கலராக இருக்குது எதுனா பிளாக். அப்போ வாட் கலர் இஸ் த சாயில் அண்டர் யுவர் ஃபீட். அப்போ எந்த கலர் சொல்லலாம், பிளாக். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 1, பிக்கப் எ சாயில் நியர் யர் பிளான்ட் ஃப்ரண்ட் வித் யர் ஹேண்ட். என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, உன்னோட பிளான்ட்டை, நம்ம பிளான்ட் ஃப்ரண்ட் அப்படின்றதுனா பிளான்ட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃப்ரெண்டாக நம்ம மதிக்கணும், ஃப்ரெண்டாக நம்ம நினைக்கணும். ஏன்னா என்ன பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம் இல்லையா, நம்ம கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறவங்க தான் ஃப்ரெண்டு. அப்போ அதே மாதிரி பிளான்ட்டை நம்ம கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதால ஒரு பிளான்ட்டு ஃப்ரெண்டாக ஒரு பிளான்ட்டை சூஸ் பண்ணிக்கோ, உன்னோட ஃப்ரெண்டாக ஒரு பிளான்ட்டை சூஸ் பண்ணிக்கோ. பிக்கப் எ லிட்டில் சாயில் நியர் யுவர் பிளான்ட் ஃப்ரண்ட் வித் யுவர் ஹேண்ட். அந்த பிளான்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட, அந்த பிளான்ட் பக்கத்தில் இருக்கிற சாயிலை கொஞ்சோண்டு கையில் எடுத்துக்கிற. ஹவு டஸ் இட் லுக் அண்ட் ஃபீல். இஸ் இட் ட்ரை, டேம்ப், ரஃப், ஸ்மூத், ஹார்ட் ஆர் கிரெய்னி. Did you find any leaves or insects in the soil? Now smell the soil and remember it. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மை சாயில் ஃபெல்ட் அப்படின்னு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. அப்போ எதெல்லாம் உனக்கு அந்த சாயிலோட நேச்சர் எப்படி எப்படிலாம் இருக்குது, எப்படி நீ ஃபீல் பண்ணுற, ரஃப்பாக இருக்கா, ஹார்டாக இருக்கா, அப்போ அதை டிக் பண்ணால் போதும். இப்போ நான் என்னென்னு சொல்கிறேன், என்னோடய சாயில் வந்து ஹார்டாக இருக்குது, ஓகே டிக் பண்ணலாம். ரஃப்பாக இருக்குது, அப்போ அதை டிக் பண்ணலாம். அப்போ ரஃப், ஹார்டுன்றதை டிக் பண்ணலாம். கீழே டேப்லெட் காலத்தில் டிக் பண்ணால் போகிறோம். நெக்ஸ்ட், இஸ் இட் ட்ரை, டேம்ப், ரஃப், ஸ்மூத், ஹார்ட் ஆர் கிரெய்னி. எப்படி இருக்குது அதோட நேச்சர், அப்போ என்னென்னு சொல்லலாம், கிரெய்னி அப்படின்றத எழுதலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு என்ன, டிட் யூ ஃபைண்ட் எனி லீவ்ஸ் ஆர் இன்செக்ட்ஸ் இந்த சாயில். அந்த மண்ணில் எதா இலை, எப்பவுமே மண் இருந்தால் என்ன இருக்கும், நம்ம காஞ்சி போன இலைகள், அதே மாதிரி சின்ன சின்ன பூச்சி, ஆன்ஸ் அப்படி எல்லாமே இருக்கும் இல்லையா, அப்போ அதெல்லாம் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ லீவ்ஸ் அந்த டிக் பண்ணலாம், ஸ்மால் ஸ்டோன்ஸ் அந்த டிக் பண்ணலாம், இன்செக்ட்ஸ் அந்த டிக் பண்ணலாம். இதுதான் ஆக்டிவிட்டி 1. கொஞ்சோண்டு சாயில் எடுத்து, ஒரு பிளான்ட் பக்கத்தில் இருக்கிற சாயிலை எடுத்துகிட்டு, இதே மாதிரி நம்ம ஒரு மழை பெஞ்சதுக்கப்புறம் எந்த இடத்துல நீ எந்த பிளான்ட்டுக்கு பக்கத்தில் சாயில் எடுக்கிறியோ அதே இடத்துலையே மறுபடியும் மழை பெஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க. ரிப்பீட் த அபவ் ஆக்டிவிட்டி எ டே ஆஃப்டர் இட் ரெயின்ஸ். ரிமெம்பர் டு பிக் அப் த சாயில் ஃப்ரம் த சேம் பிளேஸ். டிட் யூ ஃபைண்ட் எனி டிஃப்ரென்ஸ் இன் த லுக், ஃபீல் அண்ட் ஸ்மெல் ஆஃப் த சாயில். நீ எதா ஃபீல் பண்ணுறியா, உனக்கு எதா டிஃப்ரென்ஸ், வேறுபாடு தெரியுதா.
Pick up a little soil from another place far away from any plants. Is it different from the soil that you collected earlier? In what ways? இப்போ இது தனியாக வச்சுக்கோ. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் வேறு இடத்துல இருக்கிற பிளான்ட்லேருந்து கொஞ்சோண்டு சாயிலை எடுத்துகிட்டு வா. இப்போ ஃபஸ்ட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற சாயிலும் இன்னொரு இப்போ புதுசாக எடுத்து வச்சுருக்கிற சாயிலையும் வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணு. எக்ஸாமைன் த சாயில் இஸ் மோர் கேர்ஃபுல்லி. வாட் ஸ்மெல் திங்ஸ் டு யூ நோட்டீஸ் இட்? எப்படி இருக்குது அந்த எப்படி நீ எக்ஸாமைன் எப்படி நீ கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆஃப்டர் வாட்சிங் த சாயில் ஐ நோட்டீஸ் ஸ்மால் ஸ்டோன், கிராஸஸ், லீவ்ஸ், பீட்டில்ஸ், ட்விக்ஸ், லீவ்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் இருக்குது. நான் இதெல்லாம் பார்த்தேன். அந்த சாயில் என்னென்னலாம் இருக்குது? ஸ்மால் ஸ்டோன் இருக்குது, கிராஸ் இருக்குது, புல் இருக்குது, லீவ் இலைகள் இருக்குது, சின்ன சின்ன வண்டு இருக்குது, சின்ன சின்ன பூச்சி இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்றதை நான் பார்த்தேன். சாயில் இஸ் த டாப் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். ஓகே, சாயில் அப்படின்றது எது? மண். மண்ணுன்றது என்ன இருக்கும்? நம்மளோட பூமி பலவித அடுக்குகளால் ஆனது. லேயர் அப்படின்னா அடுக்கு. டாப் மோஸ்ட் லேயர்ன்றதுனா மேலே இருக்கிற அடுக்கு. ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அதுதான் டாப் மோஸ்ட் லேயர். இதுக்கப்புறம் நிறைய லேயர்ஸ் இருக்குது பூமிக்கு அடியில். அப்போ இந்த சாயில் அப்படின்றது என்னென்னா த டாப் மோஸ்ட் மேல் பகுதியில் இருக்கிற ஃபஸ்ட்டு லேயர் தான் டாப் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். சாயில் இஸ் மேட் ஃப்ரம் ராக்ஸ் தட் ஆர் broken up into tiny pieces. அப்போ சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஓகே, பெரிய பெரிய மலைகள் இருக்கும் இல்லையா, அந்த மலைகள் என்ன ஆகும்? உருண்டு 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 ஓடி வரும்போது அது என்ன ஆகும்? பிரேக் ஆகும். பிரேக் ஆகியது என்ன ஆகும்? சின்ன சின்ன பீசஸாக மாறும். ஆஸ் வெல் அஸ் ஓல்டு லீவ்ஸ், ரூட்ஸ், ஸ்டெம் அண்ட் லிவிங் டெட் அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். அது கூட இதெல்லாம் சேர்ந்துடும். எதெல்லாம்? லீவ்ஸும், ரூட்ஸ்னால் வேர்கள், ஸ்டெம்னா தண்டு, லிவிங் அண்ட் டெட் அனிமல்ஸ் அதே மாதிரி இறந்த அனிமல்ஸு, இறந்து போன விலங்குகள், இது எல்லாம் சேர்ந்து தான் என்ன ஆகிடுது? சாயிலாக கன்வெர்ட் ஆகுது, சாயிலாக உருவாகுது. இந்த சாயில் என்னென்னலாம் இருக்கும்? சாயில் ஹஸ் மெனி இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் கிரியேச்சர்ஸ் லிவிங் இன் இட். சம் ஆஃப் யூ கேன் see, some are too small to see. இப்போ சாயில் என்ன பண்ணுறோம்? நம்ம ஈஸியாக நம்ம பார்க்கலாம். சில விதமான பூச்சி, சில விதமான பார்ட்ஸ் எல்லாம் சாயில் என்னென்னலாம் இருக்குன்றது சிலதை பார்க்கலாம். சிலது ரொம்ப சின்னதாக இருக்கும், நம்மளால் பார்க்க முடியாது. ஆன் த டாப் லேயர் ஆஃப் சாயில் அண்ட் மூவிங் அரவுண்ட் பிட்வீன் கிராஸ் அண்ட் லீவ்ஸ் யூ மைட் ஃபைண்ட் இன்செக்ட்ஸ் லைக் ants. அப்போ எந்தெந்த விலங்குகள்லாம் இருக்கும் அந்த சாயில் அப்படின்னு சொன்னோம்னா அனிமல்ஸ் இருக்கும், குட்டி குட்டியாக அனிமல்ஸ் இருக்கும். டெர்மிட்ஸ் அப்படின்னா கரையான்னு சொல்லுவோம். ரொம்ப டைனியாக இருக்கிறது, சின்ன சின்ன பூச்சியாக இருக்கிறதுலே அதுதான் டெர்மிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்மால் பீட்டில்ஸ் வண்டுகள் இருக்கும். அதே மாதிரி அண்ட் கிராஸோஃபர்னா என்ன? இது வெட்டுக்கிளின்னு சொல்லுவோம், கிராஸோஃபர்ஸ். அப்போ இதெல்லாம் ஆனது தான் என்னன்னு சொல்லுவோம்? ஒரு சாயில். When it rains and the soil is wet, other creatures like earthworms and millipedes appear too. இப்போ நமக்கே தெரியும், இன்னும் நம்ம மழை பெஞ்சு முடித்த பிறகு அந்த சாயில் எடுத்து பார்த்தோம்னா என்ன இருக்கும்? earthworm இருக்கும். சில இடத்துல டிக் பண்ணி பார்த்தோம்னா, தோண்டி பார்த்தோம்னா அதில் என்ன இருக்கும்? மண்புழு இருக்கும். அதே மாதிரி millipedes, சிலது மரவட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் millipedeன்னு சொல்லலாம். அதே மாதிரி கம்பளிப்பூச்சி கூட சில இடத்துல இருக்கும். ஸோ யூ மே ஆல்சோ ஃபைண்ட் மோர் கிராஸஸ் அண்ட் அதர் பிளான்ஸ் க்ரோவிங் இன் த சாயில். அப்போ இந்த அனிமல்ஸ் மட்டும் இல்லை, ஆனால் என்ன இருக்கும்? புது புது செடியும் வளர்ந்துருக்கிறத பார்க்கலாம். ஆஃப்டர் ரெயின்ஃபால், ரெயினுக்கு அப்புறம் சாயில் எப்படி இருந்தால்? ஈரமாக இருந்தால். டிஸ்கஸ். In the monsoon, you may find many more plants and animals around. Where did these new plants and animals come from? Why could you not see them earlier? Monsoon அப்படின்னா மழைக்காலம். You may find many more plants and animals around. நம்மளை சுற்றி என்ன பார்க்குறோம்? நிறைய புதுசாக பிளான்ஸும் அனிமல்ஸையும் பார்க்குறோம். Where did these new plants and animals come from? இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இந்த புது புது பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்தது? Why could you not see them earlier? முன்னாடியே நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு டிஸ்கஸ் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஆல் தீஸ் அனிமல்ஸ் லீவ் இன் அண்டர் கிரவுண்ட் பரோஸ். எங்கே இருக்குது? எல்லாமே மண்ணுக்கு அடியில் இருக்குது. அந்த அனிமல்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது? மண்ணுக்கு அடியில் இருக்குது. மோர் பிளான்ஸ், புதுசாக மோர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த அனிமல்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா மண்ணுக்கு அடியில் இருக்குது. அப்போ டூரிங் மான்சூன், மழை பெய்யும் போது என்ன ஆகும்னா வி சி மோர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அரவுண்ட் பிகாஸ் த ரெயின் ப்ரொவைட்ஸ் த வாட்டர் டு க்ரோ. மழைனாவே என்ன கொடுக்கும்? நம்மளுக்கு தண்ணீரை தான் கொடுக்கும். அப்போ அந்த தண்ணி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா செடிகள் வளர்ந்து வர்றதுக்கு யூஸ் ஆகுது. சீட்ஸ் இந்த சாயில் ஸ்டார்ட் டு ஸ்ப்ரவுட் அண்ட் க்ரோ இன்டு த நியூ பிளான்ட்ஸ். இப்போ நிறைய செடிகள்லேருந்து என்ன ஆகும்? சீட்ஸ் வெடித்து கீழே மண்ணில் விழும். அப்போ அதுக்கு தண்ணி கிடைச்ச உடனே அது என்ன ஆகும்? சின்ன சின்னதாக க்ரோ ஆரம்பிக்கும், சின்ன சின்னதாக வளர ஆரம்பிக்கும். அனிமல்ஸ் லைக் earthworm and millipedes கம் அவுட். தே லைக் வெட் கண்டிஷன்ஸ் அண்ட் ஆர் மோர் ஆக்டிவ். நல்ல வெயில் காலத்தில் எதுவுமே வராது, ஆனால் மழை பெஞ்ச உடனே அதுக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்கு? earthworm மண்புழுக்கு என்ன ஆகும்? மழையை ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் அந்த millipedes
மரவட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் அந்த கம்பளி பூச்சிக்கெலாம் என்ன ஆகும், மழை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வெட் கண்டிஷன் மட்டும்தான். இப்போ நம்ம கூட மணலை தோண்டணும்னா என்ன ஆகும், அதுலேருந்து மண்புழு வெளியில் வர்றதை பார்க்கலாம். அது இன்னும் சொல்லணும்னா அது ஃபார்மர்ஸோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார்மர்ஸோட ஃப்ரெண்டுன்னா என்ன பண்ணுது, அது ஹோல் பண்ணி 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 அந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஆக்சிஜனையும் வாட்டரையும் கொடுக்குறதால அது பிளான்ட்டோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க இன்னும் கேட்டால். ஸோ அனிமல்ஸ் லைக் earthworm and millipedes come out, they like to wet condition and are more active. வெட் கண்டிஷன், வெட்டுன்னா ஈரமான அந்த கண்டிஷனில் அது என்ன அவங்க ஆக்டிவாக இருக்கும். அதனால் ஈஸியாக அது நெளிஞ்சு போகிறத பார்க்கலாம். பிஃபோர் ரெயின்ஸ் த சாயில் வாஸ் ட்ரை. ஆனால் மழைக்கு முன்னாடி சாயில் வெயில் காலத்தில் எப்படி இருக்கும், ரொம்ப சாயில் ட்ரையாக இருக்கும், நம்மளால் நடந்தே போக முடியாது இல்லையா. ஸோ த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் இன்ஆக்டிவ். அது எப்படி இருக்கும், பிளான்ஸும் அனிமல்ஸும் மழைக்கு முன்னாடி ட்ரை, சம்மர் சீசனில் அது என்னவாக இருக்கும், இன்ஆக்டிவாக வெளியிலேயே வராது. ஏன்னா அதுக்கு வெட்டான கண்டிஷன்ஸ் மட்டும்தான் பிடிக்கும். ஸோ அது எதுக்குள்ளே மறைஞ்சிருக்கும், ஹிடன் அண்டர் கிரவுண்ட். ஓகே, மண்ணுக்கடியில் அது என்ன இருக்கும், மறைஞ்சிருக்கும். ரெயின் மேக் சூட்டபிள் ஃபார் த க்ரோத் அண்ட் பிரிங் தேம் அவுட் இன் டு த ஓப்பன். ரெயின் என்ன பண்ணுது, அதுக்கு தேவையான சூட்டபிளான ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணுறதால அது ஈஸியாக அது என்ன வருது, வெளியில் வருது. இதுதான் இந்த டாபிக் டிஸ்கஸ் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 2. Stand near your plant friend and look around. How many different plant can you see? ஓகே, உன்னோட ஃப்ரெண்டுன்னு ஒரு பிளான்ட்டை சூஸ் பண்ணுற இல்லையா, அது பக்கத்தில் நின்றுக்கிட்டு how many plants can you spot, அப்படியே சுற்றி பார்க்குற எவ்வளோ பிளான்ட்ஸை உன்னாலும் அனிமல்ஸ் உன்னால் பார்க்க முடியுது. Describe them in words and fill in the table. You may use a given picture if needed. அங்கே கீழே பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் யூஸ் பண்ணி எழுதலாம், இல்லை நீயாவே ஓனாகவும் எழுதலாம். A small hopping insect. ஓகே, ஒரு சின்ன பூச்சி கொடுத்துருக்காங்க. அப்போ ஐசா அப்படின்னா நான் பார்க்குறேன், ஒரு சின்ன பூச்சியை பார்க்குறேன். அது எங்கே இருக்குது, இட் வாஸ் ஆன் த கிராஸ், புல்லு மேலே இருக்குது. அது என்ன பண்ணிகிட்டு இருக்கு, வாட் வாஸ் இட் டூயிங். அப்போ என்ன பண்ணுது, ஜம்பிங் அரவுண்ட், என்ன பண்ணுது, குதிச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு எ தின் பிளான்ட் தட் கேர்ள்ஸ், வளைஞ்ச ஒரு மெல்லிசான ஒரு செடியை பார்க்குறேன். அது எங்கே இருக்குது, இட் வாஸ் ஆன் த அனதர் பிளான்ட், பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பெடி பக்கத்தில் அதுவும் நின்றுட்டுருக்கு. பிளான்ட் என்ன பண்ணும், ஒன்றும் பண்ணாது. ஸோ இட் இஸ் நத்திங். நெக்ஸ்ட்டு எ பேர்டை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க, டேஷ் கொடுத்துருக்காங்க, நம்ம எழுதணும். அப்போ எ பேர்ட், எந்த பேர்டு, எ பிளாக் பேர்ட். ஓகே, எ பிளாக் பேர்ட் எங்கே இருக்குது, பேர்ட்ஸ் எங்கே இருக்கும், இட் வாஸ் ஆன் ஏ ட்ரீ. ஓகே, ட்ரீ மேலே இருக்குது, இட் வாஸ் ஆன் த ட்ரீ. நெக்ஸ்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, பாட்டு பாடிட்டுருக்கு, சிங்கிங். ஓகே, பேர்டை யூஸ்வலாக என்ன பண்ணணும், பாட்டு பாடும் அப்படின்றத எழுதலாம் டேஷில். நெக்ஸ்ட்டு கீழே என்ன இருக்குது நம்மளுக்கு, ரெட் பர்க்னு ஃபஸ்ட்டு பிக்சர் இருக்காங்க இல்லையா, அப்போ அந்த ரெட் பர்க்கை பற்றி எழுதலாம். எ ரெட் லேடி பர்க் என்ன பண்ணுது, லீஃப் மேலே உட்காந்துட்ருக்கு, என்ன பண்ணுது, க்ராலிங், லீஃப் மேலே என்ன பண்ணிட்டுது, அது ஊர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி எழுதலாம். நெக்ஸ்ட்டு எ டைனி ஆண்ட் பார்க்குறோம் இல்லையா, ஆண்ட்ஸ் ஆன் லீவ்ஸ். அப்போ எ டைனி ஆண்ட் எங்கே இருக்குது, இட் வாஸ் ஆன் த சாயில் மணலில் இருக்குது. அது என்ன பண்ணிகிட்டு இருக்குது, கேரியிங் ஃபுட். ஓகே, நமக்கே தெரியும், வெயில் காலத்தில் என்ன பண்ணும், மழை காலத்துக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணும், எறும்பு வந்து சேகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எ டைனி கேட் எங்கே இருக்குது, இட் வாஸ் ஆன் த சாயில். நெக்ஸ்ட் என்ன பண்ணிகிட்ருக்கு, கேரியிங் ஃபுட். நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை, லாஸ்ட்டாக பார்க்குறோம், பட்டர்ஃப்ளை பார்க்குறோம் இல்லையா, பட்டர்ஃப்ளை எங்கே இருக்குது, பூக்கள் மேலே. எதுக்கு பூக்கள் மேலே பட்டர்ஃப்ளை வரும், அதில் இருக்கிற தேனை உறிஞ்சிறதுக்காக தான். ஸோ எ பட்டர்ஃப்ளை இட் வாஸ் ஆன் எ ஃப்ளவர் மேலே இருக்குது. என்ன பண்ணிகிட்டு இருக்குது, ட்ரிங்கிங் நெக்டார்னால் என்னென்னு சொல்லலாம், ஹனி, தேன் அது உறிஞ்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு அன் earthworm கூட எழுதலாம். எது, அன் earthworm என்ன பண்ணிகிட்ருக்கு, இட் வாஸ் ஆன் த சாயில். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, பரோயிங்னா தொலை போட்டுட்டு உள்ளே போயிட்டுருக்கு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டிட்டு உள்ளே போயிட்டுருக்கு அப்படின்றத எழுதலாம். இது ஆக்டிவிட்டி 2. நெக்ஸ்ட்டு do you know. Animals, birds and insects use different parts of plants for food, shelter and resting. Animals, birds and insects. ஓகே, விலங்குகள், அதே மாதிரி பறவைகள், இன்செக்ட்ஸ்னால் பூச்சி என்ன பண்ணுது, எதை யூஸ் பண்ணுது, பிளான்ட்டோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை யூஸ் பண்ணுது. எதுக்காக, ஃபுட்டுக்காகவும். ஷெல்டர்னால் என்ன, அது ஷெல்டர்னால் அதுக்கு தேவையான இருப்பிடம். அதுதான் நம்ம இப்போ நமக்கு வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அதுக்கு தேவையான வீடு தான் ஷெல்டர். ரெஸ்டிங் அப்படின்னா என்ன பண்ணோம், அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, நம்ம எப்படி ரெஸ்ட் எடுக்கிறோமோ ஃப்ரீ டைமில், அது மாதிரி அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணுது பிளான்ட்ஸை. இப்போ கேமல்ஸ் ஈட் லீவ்ஸ் ஆன் பிளான்ட்ஸ். கேமல் என்ன பண்ணுது, ஒரு மரத்தில் இருக்கிற லீவ்ஸை சாப்பிட்டுட்ருக்கு. பேர்ட்ஸ் லைக் அவுல்ஸ் யூஸ் ஹாலர்ஸ். அவுல்ஸ்னாவே எப்போ பண்ணும், நைட்டில் தான் விழிச்சிட்ருக்கோம், பகலில் தூங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பேர்ட்ஸ் லைக் என்ன, பகல் நைட்டில் மட்டும்தான் அதுக்கு என்ன தெரியும், கண்ணு தெரியும், பகலில் கண்ணு தெரியாது. ஸோ பேர்ட்ஸ் லைக் அவுல்ஸ் யூஸ் ஹாலோஸ் இன் த ட்ரீ டு பிரிங் அப் தர் யங் ஒன்ஸ். அதே மாதிரி அது என்ன பண்ணிகிட்ருக்கு, அது மரத்து மேலே உட்காந்துட்ருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கு, அதோட யங் ஒன்னை கொண்டு வருது. யங் ஒன்னா அதோட குட்டி.
Squirrels and crows use twigs from plants to build their nest and to bring up their young ones. எதுக்காக அது வீடு கட்டுது? நெஸ்ட்னா என்னன்னு சொல்லுவோம்? அதோட வீடு. எதோட வீடு? காகத்தோட வீடு. ட்விக்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன குச்சியை கொண்டு போய் அது என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரு மரத்தோட பிரான்ச்லேயோ இல்லை மரத்தோட ஸ்டெம்லேயோ உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்குது? கூடு கட்டிட்டு இருக்கு. எது? காகமும் அணிலும். நெக்ஸ்ட், மங்கீஸ் லவ் ஈட்டிங் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் பிளான்ஸ். அதே மாதிரி மங்கிக்கு ரொம்ப பிடிச்சது எது? பனானா இல்லையா? நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ணோம்? எங்கேயா மவுண்டன் சைடு போனோம்னா நிறைய மங்கீஸ் இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க? அதுக்கு பனானா கொடுப்பாங்க. எலிஃபென்ட்ஸ் கூட பனானா கொடுப்பாங்கன்னா மங்கீஸ் பனானா ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஸோ மங்கீஸ் லவ் ஈட்டிங் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகே, எதில்? ஒரு செடியோட ஒரு மரத்தோட ஃப்ரூட்டை எது விரும்பி சாப்பிடும்? மங்கீஸ். நெக்ஸ்ட், சன்பேர்ட்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் ட்ரிங்க் நெக்டார் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு சொல்கிற பட்டர்ஃப்ளைனாவே என்ன வரும்? எது சாப்பிடும்? தேனீக்கள் எது? பூக்களோட தேனி, பூக்களில் இருக்கிற என்ன பண்ணும்? அதை தேனியை தான் சாப்பிடும். அதே மாதிரி சன்பேர்ட்ஸும் பட்டர்ஃப்ளைஸும் ட்ரிங்க் நெக்டார்னா ஹனி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ், வெவ்வேறு விதமான பூக்கள்லேருந்து அது ஹனியை சாப்பிடுது. டெய்லர் பேர்ட், நம்மளே சொல்கிறோம் டெய்லர் அப்படின்னா எதை பண்ணுவாங்க? ஸ்டிச் பண்ணுறவங்க, துணி ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு பேர் என்ன? நம்ம டெய்லர்ஸ். நம்மளோட யூனிஃபார்ம்லாம் ஸ்டிச் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு பேர் என்னன்னு சொல்லணும்? நம்ம டெய்லர்ஸ். அப்போ இங்கே டெய்லர் பேர்ட் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அது 2 லீஃபை வச்சுக்கிட்டு அழகாக ஒரு நூல் வச்சு என்ன பண்ணும்? அதை நெஸ்ட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ டெய்லர் பேர்ட் ஸ்டிச் லீவ்ஸ் ஆஃப் பிளான்ஸ். எதுக்காக? டு பில்டு தர் நெஸ்ட். தனக்கு கூடுக அழகாக வச்சு நிறைய பிக்சர்ஸ் பார்க்கலாம். எதில்? டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லர் பேர்டு அனிமல் பிளான்ஸ்னு ஒரு சேனல் இருக்கே, அதில் பார்த்தோம்னா நிறைய இந்த டெய்லர் பேர்டு வந்து நெஸ்ட்டு அதோட நெஸ்ட்டு அழகாக ஸ்டிச் பண்ணுறது, அதோட அழகு, அதோட இது இருக்கு இல்லையா, அழகு வச்சு அழகாக அது கூடு கட்டும். நெக்ஸ்ட், பேட்ஸ் அண்ட் லெப்பர்ட்ஸ் யூஸிங் பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் டு ரெஸ்ட் ஃபார் தர் ஷெல்டர். அதே மாதிரி ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? லெப்பர்ட்ஸ்னால் எதுன்னு சொல்லணுமா? புலி, சிங்கம் அதெல்லாம் என்ன ஆகும்? யூஸ்வலாக மரத்தோட கிளைகள், பெரிய பெரிய ட்ரங்க் இருக்கு இல்லையா, கிளைகள், பிரான்ச்சஸ், அது மேலே படுத்துட்ருக்கோம். படுத்துட்டு இருக்கிறதே தெரியாது. அதே மாதிரி பேட்ஸ் அப்படின்னா வவால். இதெல்லாம் என்ன பண்ணும்? யூஸ் த பிரான்ச்சஸ் ஆஃப் த ட்ரீ, கிளைகள், பிரான்ச்சஸ்னால் கிளைகள், டு டேக் ரெஸ்ட் அண்ட் ஃபார் ஷெல்டர். ஓகே, அது இருக்கிறதுக்காகவும் அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு, கேட்டர்பில்லர்ஸ் மஞ்ச் ஆன் டிஃப்ரெண்ட் லீவ்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஃபார் ஃபுட். ஓகே, அதே மாதிரி கேட்டர்பில்லர் எதை பண்ணும்? லீவ்ஸை தான் என்ன பண்ணணுன்ற சாப்பிட்றதுக்காக, லீவ்ஸை சாப்பிட்றதுக்காக தான் அது மேலே ஊர்ந்து போகும். ஹவு மெனி ஆஃப் தீஸ் அனிமல்ஸ் ஹாவ் யூ சீன்? வாட்ச் அவுட் ஃபார் தேம். எதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம்? எதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி? அப்போ எதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் சீன் அப்படின்னு எழுதலாம். க்ரோஸ் பார்த்துருக்கோம். க்ரோனா நான் காகம். ஸ்குவிரல்னா எதுன்னு சொன்னால் அணில். மங்கி பார்த்துருக்கோம். அவுல் பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கோம்? எல்லாம் நியர் அவர் சரௌண்டிங். எங்கே பார்த்துருக்கீங்க? ஹாவ் யூ சீன்? வாட்ச் அவுட் ஃபார் தேம். அப்போ என்னன்னு சொல்கிறோம்? இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். என்ன பண்ணுது? கேமல்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு? ஈட்டிங் லீவ்ஸ் அண்ட் என்ன பண்ணுது? பிளான்ட்ஸ் இன் த ஜூ. ஈட்டிங் ஆஃப் பிளான்ட்ஸ். கேமல்ஸ் ஈட்டிங் லீவ்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இன் த ஜூ. ஜூவில் தான் கேமல்ஸ்லாம் eating leaves of plants in zoos. Next, squirrels and crows using twigs to build a nest in garden. அதே மாதிரி தோட்டத்தில் அணிலும் காகங்களும் என்ன பண்ணும்? அதுக்கு தேவையான சின்ன சின்ன குச்சிகளை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான கூடு கட்டும். monkeys என்ன பண்ணும்? ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இன் த ஃபாரஸ்ட். காடுகளில் மங்கி என்ன பண்ணும்? தனக்கு தேவையான ஃப்ரூட்ஸை பிளான்ட்லேருந்து எடுத்து சாப்பிடும். நெக்ஸ்ட், சவுண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ட்ரை டு லிசன் டு த சவுண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ட்ரை டு லிசன் டு த சவுண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். ஓகே, சவுண்டு அடுத்து என்ன கொடுத்தாங்க? இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, நம்ம பேசுகிறோம், கத்துறோம், சிரிக்கிறோம், அப்போ ரொம்ப என்ன வருது? சவுண்டு வருது இல்லையா? அதே மாதிரி பேர்டும் சவுண்டு எடுப்போம். நிறைய பேர்ட்ஸ் காலையில் எழுந்தோடனே நிறைய பேர்டோட சவுண்டை நம்ம கேட்கலாம். வீடு கிட்ட செடி மரம் இருந்ததுன்னா நிறைய பேர்டோட சவுண்டு கேட்கலாம். டு யூ ஹியர் எனி பேர்ட் சவுண்ட்? எல்லாரும் கேட்டிருக்கோம். அட்லீஸ்ட் காக்காவோட சத்தத்தையாவது நம்ம கேட்டிருக்கோம். அப்போ என்னன்னு சொல்கிறோம்? எஸ், ஐ ஹர்ட். நான் கேட்டிருக்கேன். கேன் யூ சி விச் பேர்ட்ஸ் ஆர் மேக்கிங் தீஸ் சவுண்ட்? எந்த பேர்ட்ஸுக்கு உனக்கு சவுண்டு பிடிக்கும்? இப்போ குக்கு பேர்டு அழகாக கூன்னு கத்தும் காலையில் மரத்தில் உட்காந்துட்டு. காக்கா என்னன்னு சொல்லுவோம்? கா கா அப்படின்னு கத்தோம் இல்லையா? அப்போ அதை எழுதலாம். கப் யூ இயர்ஸ் வித் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் ஷோன் இன் த பிக்சர். அப்போ நம்மளோட ஒரு பாம் வித் ஃபிங்கர்ஸோடு இருக்கிறத காதில் மூடிக்கிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? அண்ட் பாயிண்ட் யுவர் ஃபேஸ் டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் யர் பேர்ட் சவுண்ட். கேன் யூ ஹியர் த சவுண்ட் மோர் கிளியர்லி? இப்போ நம்ம சத்தமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம 2 பேரும் ரெண்டு காதை என்ன பண்ணுவோம்? கையால் மூடிப்போம். அப்போ தான் நம்ம பேசுகிறது கேட்கும். அப்போ அதே மாதிரி ஒரு கையை காதில் வச்சுக்கிட்டு அந்த பிளான்ட்டோட பாட்டு பாடு வர திசை நோக்கி நம்மளை லிசன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? ஈஸிலி we can hear the sound clearly. Next, different birds different sounds. ஓகே, வெவ்வேறு விதமான பறவைகள், வெவ்வேறு விதமான ஒலிகள்.
Recall the bird sound you have listened to. Try to produce the sounds that different birds make. அதே வெவ்வேறு விதமான சவுண்டை பற்றி எழுது. Now try to write down in the following table the sound of any birds you have heard. நிறைய பேர்ட்ஸோட சவுண்டை நம்ம கேட்டிருப்போம், அதை பற்றி இந்த டேப்லெட் காலத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க. பீஜனோட சவுண்டுனா குட்ரு கூ அப்படின்றது பீஜனோட சவுண்ட். அப்போ அதே மாதிரி ஸ்பேரோ நமக்கே தெரியும், என்னது சிப் சிப்னு ஒரு சவுண்டு கொடுக்கும் இல்லையா, ஸ்பேரோ. நெக்ஸ்ட்டு க்ரோ எழுதலாம். க்ரோ என்ன எழுதும், கான்னு கத்தோம் இல்லையா, அதை எழுதலாம். அவுல் என்ன இருக்கும், ஹூன்னு கத்தோம் இல்லையா, அவுல். நெக்ஸ்ட்டு பேரட்டு குவாக்குன்னு பேரட் பேசும் இல்லையா, கிளி. நெக்ஸ்ட்டு நைட்டிங்கேர்ள், அது என்ன சவுண்டு கொடுக்கும்னா விசில் சவுண்டு கொடுக்கும். இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் we can write. If you do not hear any sounds of birds, what do you think is the reason? இப்போ நீ எந்த பறவையோட சவுண்டும் கேட்கல. இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சேன், எனக்கு எந்த பறவையோட சத்தம், டெய்லி எனக்கு நிறைய பறவைகளோட சத்தத்தை கேட்கும். ஆனால் இன்றைக்கி எங்கள் வீடு கிட்ட மரம் இருக்குது, ஆனால் எனக்கு எந்த பேர்டு சவுண்டும் இன்றைக்கி கேட்கலையே, ஏன், என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் பேர்ட். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் வரலன்னா கூட என்ன இருக்கும், கிளாஸில் சைலண்ட்டாக இருக்கும், கிளாஸில் எந்த வித சத்தமாக இருக்கும். அப்போ என்னென்னு சொல்லுவோம், ஆப்சன்ஸ் ஆஃப் பேர்ட் சவுண்ட் டியூ டு செவரல் ரீசன். அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. என்னென்னு எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைம். மேபி டைமுக்கு ரீசனாக இருக்கலாம். அதே மாதிரி ஹாட். ஓகே, வெதர் எப்படி இருக்கும், ரொம்ப சூடாக இருந்தால் பேர்ட்ஸ் வராது. மதிய டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸே பார்க்க முடியாது நம்மளால். அப்போ ஹாட். அதே மாதிரி கோல்டு. ஓகே, ரொம்ப கூலாக இருந்ததுன்னா கிளைமேட் வராது. ஆர் ரெயின்ஃபால், மழை பெஞ்சா. இது முக்கியமானது, மழை பெஞ்சா எந்த பேர்ட்ஸ், ஏன்னா அதுக்கு தனியாக நெஸ்ட்லாம் கிடையாது. மனுஷங்க வீட்டில் இருக்கும் இல்லையா, ஆனால் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸுக்கெலாம் தனியாக எதுவுமே கிடையாது. எங்கேயா ஒரு இடத்துல போய் அது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ரெயின்ஃபால் அண்ட் ஹியூமன் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, மனுஷன் ஏதாவது ஒரு வீடியோ ஆடியோ ஏதோ ஒன்று சவுண்டாக போட்டு விட்டா, இப்போ நிறைய செல்ஃபோன் டவர்ஸ் வைக்கிறாங்க இல்லையா, அதால் பேர்ட்ஸோட சவுண்ட், அதோட ரேடியேஷனாக என்ன இருக்குது, நிறைய பேர்ட்ஸ் என்ன ஆகுது அந்த இடத்துலையே வர்றதில்லை, நிறைய சிட்டுக்குருவியெல்லாம் நிறைய வரதில்லை அப்படின்னு நிறைய நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் பேர்ட் சவுண்ட் டியூ டு செவரல் ரீசன்ஸ் சச் அஸ் டைம், ஹாட் ஆர் கோல்ட் ஆர் ரெயின்ஃபால் அண்ட் ஹியூமன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றத எழுதலாம். Next, do you hear more bird sound in the early morning, in the afternoon, in the evening? எப்போ பேர்டோட சவுண்டை அதிகமாக இருக்கும், காலையில் ஏர்லி மார்னிங்காக இருக்குமா, மதிய டைமில் இருக்குமா, இல்லை ஈவினிங்கில் இருக்குமான்னு கேட்பேன். நமக்கே தெரியும், எப்போ காலையில் தான் நிறைய சத்தம் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஈவினிங்கில் கேட்கலாம். ஸோ பேர்ட்ஸ் ஆர் ஆஃபன் மோஸ்ட் வர்க்கல் எப்போ, டூரிங் த ஏர்லி மார்னிங் அண்ட் இன் த ஈவினிங். இந்த ரெண்டு ஆப்ஷனும் எழுதலாம். எப்போ, ஏர்லி மார்னிங்லேயும் காலையிலையும் அதிகாலையிலையும் மாலை வேலையிலே இருக்கும். பட் இந்த ஆஃப்டர்நூன் தே ஆர் லெஸ் ஆக்டிவ். ஆஃப்டர்நூனில் எப்படி இருக்கும், அது ரொம்ப ஆக்டிவாக இருக்காது. என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதை ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆர் ரெஸ்டிங் டூரிங் த டே டைம். நெக்ஸ்ட்டு let us reflect. A, discuss. What was the color of the texture of the two soil? Already அங்கே ஃபஸ்ட்டு முதல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, that you have collected during the previous activity. முன்னாடி ஆக்டிவிட்டியில் ரெண்டு விதமான சாயிலை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று உன்னோட பிளான்ட் ஃப்ரண்ட்டாக இருக்கிற அந்த பிளான்ட் கிட்ட இருக்கிற சாயில், அடுத்து தூரமாக இருக்கிற ஒரு சாயில் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு சாயில் நம்மக்கிட்ட இருக்குது. In which month, what was the color of the texture of the two soil specimen that you have collected during the previous activity? In which month did you pick up them up? Did they smell different and can you describe the smell? இந்த 4 வித டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. 4 விதமாக. ஒன்று கலர், நெக்ஸ்ட் டெக்ஸ்சர், மூணாவது மந்த்து, நாலாவது ஸ்மெல்லு. அப்போ இதெல்லாம் ஃபீச்சர்ஸ். ரெண்டாவது ஸ்பெசிமென் 1, ஸ்பெசிமென் 2. ரெண்டு விதமான சாயில் இருக்குது. சாயில் 1, சாயில் ஸ்பெசிமென் 1, நெக்ஸ்ட் சாயில் 2, ஸ்பெசிமென். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் கலர் கேட்குறாங்க. அப்போ சாயில் ஃபஸ்ட்டு ஸ்பெசிமெனில் என்ன எழுதலாம், பிளாக் கலர். இப்போ சாயில் 1 பிளாக்கு, சாயில் 2 என்னென்னு எழுதலாம், ப்ரௌன். அதே மாதிரி டெக்ஸ்சர் அப்படின்னு பார்க்கும்போது சாயில் 1 என்னவா இருக்குது, ரஃப்பாக இருக்குது. சாயில் 2 என்ன இருக்குது, கிரெயினியாக இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் எப்போ கலெக்ட் பண்ணேன் அப்படின்னா, சாயில் 1 மே மந்த்தும், சாயில் 2 ஜூலை மந்த்தும் கலெக்ட் பண்ணேன். ஸ்மெல் எப்படி இருக்குது, டஸ்டியாக இருக்குது. டஸ்ட்னா என்ன, நம்ம தூசோட ஸ்மெல். நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் earthy ஸ்மெல். ஓகே, பூமியோட வாசனை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது அப்படின்றத எழுதலாம். செகண்ட் ஒன், டூரிங் விச் மந்த் did fresh new leaves appear on the plant that you were observing? எப்போ ஃப்ரெஷ் லீவ்ஸ் ஒரு மரத்துலேயோ ஒரு செடியிலையோ எப்போ ஃப்ரெஷ் லீவ்ஸ் எந்த மந்தில் அது ஃபார்ம் ஆகும், எந்த மந்தில் அதிகமாக அப்பியர் ஆகும்னு கேட்குறாங்க. ஃப்ரெஷ் லீவ்ஸ் அப்பியர் இன் மார்ச் அண்ட் ஏப்ரல். ஓகே, அதுதான் என்னென்னு சொல்லுவோம், வசந்த காலம், ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரெஷ் லீவ்ஸ் அப்பியர் இன் மார்ச் அண்டு ஏப்ரல்.
விச் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் டிட் யூ நோட்டீஸ் அரவுண்ட் யுவர் பிளான்ஸ்? ஓகே, உங்களை சுற்றி எந்த மாதிரி பேர்ட்ஸு அனிமல்ஸ் எல்லாம் இன்செக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அனிமல்ஸ் லைக் இதெல்லாம் சொன்னால் மரம் செடி கொடி மேலே எல்லாம் இருக்கும் இல்லையா. அனிமல்ஸ் லைக் ஸ்குவிரல், மங்கி, ரேபிட்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். பேர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸ்பேரோ, பேரட், குக்கு பார்த்துருக்கோம். இன்செக்ட்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். பீட்டில், பட்டர்ஃப்ளை, ஆண்ட்ஸ் பார்த்துருக்கோம். குட் பி நோட்டீஸ்ட் அரவுண்ட் பிளான்ஸ். ஓகே, எங்கள் பேர்ட்ஸை சுற்றி பிளான்ஸை சுற்றி இந்த மாதிரியான அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம், நோட்டீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எழுதலாம். தேர்ட் ஒன் ஆன்சர். ஃபோர்த் ஒன், ரீகால் அண்ட் ரைட் அபவுட் ஹவ் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் ரிலை ஆன் பிளான்ஸ். விச் ஒன் வாஸ் யுவர் ஃபேவரேட் எக்ஸாம்பிள்? ஓகே, இங்கே என்ன கேட்குறாங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. என்ன எழுத சொல்லியிருக்காங்க? அனிமல்ஸும் பேர்ட்ஸும் இன்செக்ட்ஸும் ஒன்றோட ஒன்று எப்படி ஒத்து போகுது, எப்படி அதெல்லாம் ஒன்று உயிர் வாழ்வதற்கு இன்னொன்று தேவை அப்படின்றது ஒன்று டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. அனிமல்ஸ் லைக் பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் ஆர் டிபெண்ட் ஃபார் தர் எதுக்காகலாம் சர்வைவல். They get food, shelter, protection, etc. from எதுலேருந்து பிளான்ஸ் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், வாட் இஸ் சாயில் மேடப் ஆஃப்? சாயில்ன்றது எதிலிருந்து உருவாகுது? நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே படிச்சிருக்கோம். சாயில் இஸ் மேடப் ஆஃப் லார்ஜ் ராக். பெரிய பெரிய மலைகள் என்ன ஆகுது, பெரிய பெரிய மலை உருண்டு வரும்போது அது பிரேக் ஆகி என்ன ஆகிடுது, டைனி பீஸாக ஃபார்ம் ஆகுது, அதுதான் சாயில். ஸோ சாயில் இஸ் மேடப் ஆஃப் லார்ஜ் ராக்ஸ் தட் ஹவ் broken into tiny pieces. It also composed of old leaves, roots, stem and living and dead animals like insects. இது அது மட்டும் இல்லாமல் உருண்டு வரும்போது டைனி பீஸாக மாறும்போது அது கூட எதெல்லாம் சேர்ந்துக்குது, பழைய இலைகள், அதே மாதிரி எதெல்லாம் சொல்லலாம், ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸு, டெட் அண்ட் டிகே எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் என்ன இது சாயில் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் பி ரைட். நேம் ஆஃப் 2 animals that you have observed near or on plants. ஓகே, நேம் ஆஃப் 2 animals that you observed near or on plants. ஓகே, உனக்கு 2 அனிமல்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. அது உனக்கு கிட்டே இருக்கலாம், அப்படி இல்லை பிளான்ஸ் கிட்டே இருக்கலாம் அப்படின்றத பற்றி 2 அனிமல்ஸ் எழுதியிருக்காங்க. அடுத்து டிஸ்கிரைப் த ஷேப், சைஸ் அண்ட் கலர்ஸ் ஆஃப் தீஸ் அனிமல்ஸ். எதெல்லாம் எழுதணும், அதோட ஷேப் என்ன, சைஸ் என்ன, கலர் என்ன அப்படின்றத பற்றி செகண்ட் காலமில் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலமில் ஒரு பேர்டும் செகண்ட் காலமில் ஒரு பேர்டு எழுதணும். அதே மாதிரி அதோட சைஸ் ஃபஸ்ட்டு காலமில் சைஸ் எழுதணும், கலர் எழுதணும், ஷேப் எழுதணும். செகண்ட் காலமில் செகண்ட் பேர்டோட சைஸு, ஷேப்பு, கலர் எழுதணும். தேர்ட் ஒன், கஸ் வை தீஸ் அனிமல்ஸ் வர் ஸ்டேயிங் நியர் த பிளான்ஸ். ஏன் அது அனிமல்ஸ் கிட்ட போய் வாழ்ந்துட்டுருக்கு, ஏன் அது அங்கே தான் இருக்குது, பிளான்ஸ் கூட தான் இருக்குது. நாலாவது, ரைட் அதர் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் டிட் யூ நோட்டீஸ் அபவுட் தீஸ் அனிமல்ஸ். இதை கவனித்து பார்த்ததில் வேறு இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இருக்கா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, வேறு எதாவது வியக்கத்தகு எதாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நல்லா ஃபுல்லி ஹேரியாக இருக்கும், ஹேர் நிறைய இருக்கும், அதோட டெய்ல் புஷி டெய்ல்னு சொல்லலாம். சைஸ் எப்படி இருக்கணும், ஸ்குரிலோட சைஸு ஸ்மால். 2 எது இருக்கலாம், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். குட்டி வந்து சின்னதாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ஸ்மால் டு மீடியம் சைஸ் ஆஃப் ஏ ஸ்மால் கேட். நெக்ஸ்ட்டு கலர், அதோட என்ன கலர், அது ஸ்குரில் அணில் என்ன கலராக இருக்கும், ப்ரௌன் அண்ட் கிரே ஃபர். ஓகே, அது மேலே இருக்கிற ஹேர் வந்து ஃபர்ன்றது அது மேலே இருக்கிற ஹேர் வித் கிரே கலரில் இருக்கும், பழுப்பு நிறத்தில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை எழுதுகிறோம். ஷேப் அப்படின்றது டெலிகேட். பட்டர்ஃப்ளையோட ஷேப்பை சொல்லவே முடியாது. இந்த சைடு ஒரு விங்ஸ் இருக்கும், இந்த சைடு ஒரு விங்ஸ் இருக்கும். ஸோ அதோட ஷேப் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் சிமெட்ரிக்கல் விங்ஸ் அப்படின்னா என்னென்னா, கட் பண்ணோம்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக வரும். இப்போ சென்ட்ரலில் அதோட பாடி இருக்கு இல்லையா, 2 சைடு 2 விங் இருக்கு இல்லையா, அதுதான் சிமெட்ரிக்கல் விங்ஸ். 2 ரெக்கை இருக்குது. ஓகே, வித் விங்ஸ், சிமெட்ரிக்கல் விங்ஸ் இருக்குது. அதே மாதிரி அதோட கலர் எப்படி இருக்கும், பிரைட் கலர். சைஸ் பார்க்கும்போது ஸ்மால் சைஸ், அதோட பட்டர்ஃப்ளையோட சைஸு ஸ்மால் வித் விங்ஸ் என்ன இருக்கும், அது ரெக்கை இருக்கும், சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட் அதோட கலர்னு பார்க்கும்போது பிரைட் கலர்ட் வித் ப்ரிஃபர்ட் ஆஃப் ஆரஞ்ச், எல்லோ அண்ட் பிளாக். இப்போ பட்டாம்பூச்சினாவே நம்ம என்ன பார்க்குறோம், நிறைய கலரான வண்ணத்து பூச்சியை பார்க்கலாம். எல்லாமே என்னது, இது பிரைட் கலர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், கஸ் வை தீஸ் அனிமல்ஸ் வர் ஸ்டேயிங் நியர் த பிளான்ட். ஏன் இந்த பிளான்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, அப்படியே பிளான்ட்டு கூடவே இருக்குது அப்படின்னா எதுக்கு, டு ஃபைண்ட் ஃபுட். ஸ்குவிரலுக்கும் என்ன, அது ஸ்குரில் எதுக்காக இருக்குது, டு ஃபைண்ட் ஃபுட், அதுக்கு தேவையான ஃபுட்டு எடுத்துக்கிறது அதுலேருந்து. ஆனால் பட்டர்ஃப்ளை என்ன எழுதலாம், பட்டர்ஃப்ளை எதுக்காக, நியர் த பிளான்ஸ் எதுக்காக, டு ட்ரிங்க் நெக்டர். பட்டர்ஃப்ளைன்றது ஒரு பூச்சி. அப்போ அந்த பூச்சி வண்ணத்து பூச்சி பட்டாம்பூச்சி என்ன பண்ணுது, எதுலேருந்து எடுத்துக்கும், பூக்கள்லேருந்து தேனி எடுக்கிறதுக்காக இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் 4th ஒன், இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் யூ அப்சர்வ்.
அப்போ இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ்னால் என்னென்ன, ஸ்குரிலில் பார்த்தோன்னா என்ன இருக்கும், ஒரு ஆக்டிவான அனிமலாக இருக்கும். ஸோ ஸ்குரில்ஸ் ஆர் வெரி குயிக் அண்ட் கேன் கிளைம் ட்ரீ ஈஸிலி. ஜஸ்ட் நம்ம கிட்ட போனால் கூட என்ன ஆகும், குயிக்காக போய் மரத்தில் ஏறிக்கும். ஸோ அந்த அணில் வந்து என்ன இருக்கும், ரொம்ப குயிக்கு, மரத்து மேலே ஈஸியாக ஏறும். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணோம், பட்டர்ஃப்ளைஸ் ஆர் வெரி லைட். ஈஸியாக பிடிக்கலாம் கையில் அதோட பட்டர்ஃப்ளைஸை. அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், வெயிட்டாக இருக்காது. அதே மாதிரி அது என்ன பண்ணோம், மூவ் ஃப்ரம் ஃப்ளவர் டு ஃப்ளவர், ஃப்ளவருக்கு ஃப்ளவர் அது என்ன ஆகும், போயிட்டே இருக்கும். இது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். நெக்ஸ்ட் last draw. Remember you wrote about your plant friend. Now try and draw your plant from. Use different colored small dots in your drawing to show the places where you spotted animals, birds and insects. இதை வச்சு ஒரு பிக்சர் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வித் ஸ்மால் டாட்ஸ். ஓகே, அந்த ட்ராயிங்கில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, புள்ளி வைக்க சொல்லியிருக்காங்க. எதுக்காக புள்ளி வைக்க சொல்லியிருக்காங்க, டு ஷோ த பிளேசஸ் வேர் யூ ஸ்பாட்டட் த அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். எங்கெங்கெல்லாம் இதை பார்த்துருக்க அப்படின்றதுக்காக அங்கே டாட் வைக்க சொல்லியிருக்காங்க, புள்ளி வைக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக டி, புட் இன் ஆர்டர். ஆர்டர்னால் என்ன சொல்லியிருக்காங்க, கரெக்டாக இப்போ ஒரு பட்டர்ஃப்ளையோடது கொடுத்துருக்காங்க, ஒரு லைஃப் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படி சொல்லுவாங்க, ஆர்டராக எழுதிருக்கோம். இப்போ நம்ம எப்படி ஆர்டர்னால் என்ன, காலையில் எந்திரிக்கிறோம், எந்திரிச்ச உடனே என்னென்னு சொல்கிறோம், குளிக்கிறோம், குளித்த உடனே என்ன பண்ணுறோம், சாமியை வழிபடுறோம், வழிபட்ட உடனே எங்கே போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூலில் போய் என்ன பண்ணுறோம், பாடம் படிக்கிறோம், பாடம் படிச்சுட்டு எங்கே வீட்டுக்கு வரோம். இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம், ஆர்டர். அப்போ இதே மாதிரி ஒன் டே சும்மா ஃபவுண்ட் எ கேட்டபில்லர் ஆன் எ டேகர் பிளான். ஓகே, கேட்டபில்லர் ஆன் எ டேகர் பிளான். சும்மா அப்படின்ற ஒரு குணங்களை மாதிரி சின்னதாக இருக்கிற ஒரு கேர்ள். அவள் என்ன பார்க்குறா அப்படின்னா, இந்த பட்டாம்பூச்சிக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ். ஓகே, இப்போ நம்ம பெரியவங்களாவதுக்கு முன்னாடி குழந்தையா இருப்போம் இல்லையா, அதே மாதிரி பட்டாம்பூச்சியோட முன்னாடி இருக்கிற ஸ்டேஜுக்கு பேர் தான் கேட்டர்பில்லர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது எங்கே பார்க்குற, அந்த கேட்டர்பில்லர் ஒரு புழு மாதிரி இருக்கும். அது எங்கே இருக்குன்னா பிளான்ட் மேலே இருக்குது. ஷீ ஃபவுண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங். அதை பார்க்குறதுக்கு அவளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஷீ அப்சர்வ் இட் அபவுட் 10 minutes. கொஞ்சம் நேரம் உத்து பார்க்குற ஒரு 10 நிமிஷத்துக்கு. இட் வாஸ் ஈட்டிங் டெண்டர் லீவ்ஸ் கண்டினியூஸ்லி. அது என்ன பண்ணுது, டெண்டர்னா இலை சின்ன சின்னதாக குட்டியாக இருக்கிற ஃபஸ்ட்டு லீஃப். டெண்டர்னா இலசாக இருக்கு இல்லையா, அந்த இலையை சாப்பிட்டுட்ருக்கு. ஹர் மதர் கேம் க்ளோசர் டுகெதர். அவங்க அம்மா பக்கத்தில் வராங்க. ஷீ கைடட் ஹர் டு அப்சர்வ் த கேட்டர்பில்லர் ஈச் அவே. உடனே இவளோட சும்மாவோட அம்மா பக்கத்தில் வராங்க. பக்கத்தில் வந்த உடனே அதை எப்படி பார்க்கணும், டு அப்சர்வ் த கேட்டர்பில்லர். ஒவ்வொரு நாளும் அந்த கேட்டர்பில்லரை பார்க்க சொல்கிறாங்க. சுமோ பிகம் மோர் கியூரியஸ். அவளுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுச்சு. கன்சல்ட் அண்ட் எல்டர் பர்சன் அண்ட் ஆர்கனைஸ் த ஃபாலோவிங் சேஞ்சஸ் இன் த ஆர்டர். எந்த ஆர்டரில் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஒன் டே இட் ஸ்டாப் ஈட்டிங். சாப்பிட்டுட்டே இருந்ததை பார்த்த உடனே ஒரு நாள் என்ன பண்ணிச்சு, அது சாப்பிட்றத நிறுத்திடுச்சு. அப்போ 4th 1ன்னு எழுதலாம். ஃபஸ்ட் அப்போ என்ன வரணும், ஒன் டே இட் ஸ்டாப்டு ஈட்டிங். அப்போ என்ன பண்ணிச்சு, சாப்பிட்றது ஈட் பண்ணுறது என்ன, த கேட்டர்பில்லர் ஃபார்ம்ட் எ குக்கூன். குக்கூன் அப்படின்னா என்னென்னா, இந்த கேட்டர்பில்லர்லேருந்து என்ன ஆகும், அதோட ஒரு வீடு மாதிரி அதை சுற்றி ஒரு போர்வை போத்திக்கும். அதுதான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம, கேட்டர்பில்லர் ஃபார்ம்ட் எ குக்கூன். அதை சுற்றி ஒரு போர்வை மாதிரி போத்திக்கிச்சு. ஓகே, தேர்ட் ஒன் இட் கம் அவுட் ஆஃப் த குக்கூன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த குக்கூன்லேருந்து அது வெளியில் வந்தது என்ன ஆயிடுச்சு, நவ் இட் வாஸ் எ பட்டர்ஃப்ளை. அதுதான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, அழகான வண்ணத்து பூச்சி இல்லை பட்டாம்பூச்சி. த நெக்ஸ்ட் என்ன பண்ணிச்சு, அது இட் ஃப்ளீ அவே ஜென்ட்லி. அது என்ன பண்ணுச்சு, பறந்து போயிடுச்சு. அப்போ ஒரு சின்ன வயசுலேருந்து அது பெருசாகி அப்படி பறந்து போகிறது அப்படின்ற ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு எழுதலாம், 4, 2, 5, 1, 3. இந்த ஆர்டரில் நம்ம எழுதலாம். That's how the lesson gets over. If you want more videos, share and subscribe Chem Free Tutorial. Thank you.